எங்களுடைய அரசாங்கம் வருகின்ற ஏப்ரல் மாதம் வரை எரிபொருளை வழங்கக்கூடிய களஞ்சியப்படுத்தல்கள் காணப்படுகின்றன. எனினும் பீதியடைந்த மக்கள் கூடியளவான எரிபொருளை கொள்வனவு செய்து எரிபொருள் தற்காலிக அல்லது செயற்கையான ஒரு எரிபொருள் தட்டுப்பாடை ஏற்படுத்தக்கூடும் என்ற வகையிலே நாங்கள் நேற்றைய தினத்திலிருந்து QR நடைமுறையின் ஊடாக மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே எரிபொருட்களை வழங்க இருக்கும். அபிவிருத்தி அடைந்த நாடுகள் கூட எரிபொருள் வழங்குவதிலே பல்வேறுபட்ட நெருக்கடிகளை சந்தித்திருக்கின்றன. அந்த வகையிலே அந்த நாடுகளிலே மக்கள் பாரிய வரிசையிலே இந்த எரிபொருட்களை கொள்வனவு செய்வதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய நாட்டிலே நாங்கள் அவற்றை சரியான முறையிலே QR நடைமுறையினூடாக மக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையிலே வழங்க இருக்கின்றோம்.